ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது 2019 குரூப் 4ல் கேட்ட இந்தியன் பாலிட்டிக் கொஷின்ஸ் வந்து நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்க்கலாங்க. ஃப்ரான்ஸ் ஹேஸ் டேஷ் பார்ட்டி சிஸ்டம். ஃப்ரான்ஸில் உள்ள கட்சி முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஒற்றையாட்சி முறை, பி வந்து பல கட்சி முறை, சி இரட்டை ஆட்சி முறை, டி எதுவும் இல்லை அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிற கரெக்டான முறை. அங்கே வந்து பல கட்சி ஆட்சி முறை தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது. அதேமாதிரி இந்தியாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான். சரிங்களா, அதே நான் வச்சுக்கேன். இந்தியாவிலேயும் நமக்கு மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான். ஸோ சிங்கிள் பார்ட்டிக்கு வந்து எது எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கியூபா சொல்லலாம், தென் வந்து நார்த் கொரியா, அப்புறம் வந்து சைனா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பைபார்ட்டி சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நம்ம சொல்லலாம், யூஎஸ் இருக்கு இல்லையா. ஸோ அமெரிக்கா வந்து நமக்கு பைபார்ட்டி சிஸ்டம், இரட்டை ஆட்சி மொழி தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மொத்தம் 2 கட்சி தான் இருக்குது. ஒன்று வந்து ரிபப்ளிக் பார்ட்டி, இன்னொன்று டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஒன்று வந்து குடியாட்சி, இன்னொன்று வந்து மக்கள். இந்த 2 கட்சி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அமெரிக்காவில் இருக்குது. பட் இந்தியா வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்கிறாங்க, தென் திமுக, ஏடிஎம்கே, இந்த மாதிரி நிறைய கட்சி இருக்கா. ஸோ நமக்கு வந்து இந்தியா மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான். ஸோ ஃப்ரான்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயம் பார்க்கலாங்க. Who is selected as a first Chief Vigilance Commissioner of India? முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையம் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ எப்போ வந்து நமக்கு இந்த சீஃப் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1964 வந்து இந்த அமைப்பு தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இல்லை முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுடைய ஒரு ரெசல்யூஷன் மூலியமாக, தீர்மானத்து மூலியமாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 2003 தான் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்யூட்டரி அண்டர்ஸ், அதாவது ஆக்ட் மூலியமாக வந்து இந்த அமைப்பு வந்து கொண்டு வரப்படுச்சு. இது வந்து ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி, இதெல்லாம் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி நம்ம தனியாக வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதே நம்ம சொல்லியிருப்போம் நம்ம. ஸோ வந்து நமக்கு விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது நமக்கு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. இது வந்து அரசியலமைப்புக்கு கீழே வராது இந்த அமைப்புங்கிறது, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகேங்களா. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் சீஃபாக யாருன்னு தான் கேட்குறாங்க. நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து சரத்குமார், பி வந்து பிகே ஆச்சாரியா, சி வந்து நிட்டு சீனிவாசராவ், டி வந்து ஆர்பி கண்ணா. சரிங்களா. சரி, கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். சரிங்களா. அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். பிரசிடென்ட்டுடைய அப்பாயின்மெண்ட்டை தான் வந்து சீஃப் விஜிலன்ஸ் வரும். ஆனால் யார் ரெக்கமெண்டேஷன் வந்து பிரசிடென்ட் எடுத்துப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் கொண்ட குழு இருப்பாங்க. அந்த 3 பேர் யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பார், அப்புறம் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி இருக்குங்களா, அதனுடைய மினிஸ்டர் இருப்பார், அப்புறம் பார்த்தீங்கன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன், லோக்சபாவுடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கா இல்லையா. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்த குழு வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியவர் தான் வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார் சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனராக. ஓகேங்களா. இப்போ இந்த சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனருக்கான டைம் பீரியட், அதாவது டேம் எத்தனை வருஷம் அவங்க இருக்காங்கன்னா 4 இயர்ஸ் இருக்கலாம். சரிங்களா. அல்லது அவங்களுடைய வயசு வந்து 65 வயசு. சரிங்களா. இதுதான் அவங்களுடைய டேம் பீரியட். ஸோ இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு 64 கொண்டு வந்தாங்க. இந்த அமைப்பு எதுக்காக கொண்டு வரப்படுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், சரிங்களா, லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது நமக்கு விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது. இதை யார் பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னா சந்தானம் கமிஷன். இது வந்து நான் வச்சுக்கேன். இது அடிக்கடி கேட்பாங்க. எந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் படி நமக்கு விஜிலன்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா சந்தானம் கமிட்டி. ஸோ வந்து நம்ம வந்து கரப்ஷனை வந்து ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் வந்து விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது. எந்த ஆண்டு அப்படின்னா 1964 கொண்டு வரப்பட்டுச்சு. இது வந்து எப்போ வந்து இதுக்கு வந்து ஸ்டாட்யூட்டரி அண்டர்ஸ் கிடச்சுன்னா 2003 கிடச்சிது. இது ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகேங்களா. ஸோ சீஃப் விஜிலன்ஸ் கமிஷன் யார் அப்பாயின்ட் பண்ணுவார்னா பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். யாருடைய பரிந்துரைக்கு அப்பாயின்ட் பண்ணுவார்னா பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷனுடைய பரிந்துரை பேரை வந்து சீஃப் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ இப்போ இவருடைய பதவி காலம், சீஃப் விஜிலன்ஸ் கமிஷன் பதவி காலம் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் அல்லது 65 ஏஜ். இதுதான் வந்து அவருடைய பதவி காலமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சி. மற்ற பாயிண்ட்ஸையும் நான் வச்சுக்கேன். இன் விச் மாடல் ஆஃப் எலெக்ஷன் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் த மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா எலெக்டட்? குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் எந்த முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஏ பை எலெக்ஷன், பி டைரக்ட் எலெக்ஷன், சி இன்டைரக்ட் எலெக்ஷன், டி மிட் டேர்ம் போல். ஓகேங்களா. ஸோ பை எலெக்ஷன் அப்படின்னு இடைத்தேர்தல், அதாவது அந்த தொகுதி வந்து வேக்கண்ட் ஆகிறப்போ அங்கே நடக்கக்கூடியதான் வந்து பை எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் பண்ணுறாரு, இல்லை இறந்துட்டாரு, இல்லை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண போகிறாருன்னா அப்போ அங்கே வந்து அந்த தொகுதி வந்து வேக்கண்ட் ஆகும். அப்போ அங்கே நடக்கக்கூடியது நம்ம இடைத்தேர்தல் நம்ம சொல்லுவோம். சரிங்களா. பை எலெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ பி வந்து டேரக்ட் எலெக்ஷன். டேரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறதா நம்ம டேரக்ட் எலெக்ஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா இருக்கு இல்லையா, லோக்சபாவுடைய எம்பி, லோக்சபாவுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும், அதே வந்து ஸ்டேட்டோடைய எம்எல்ஏ, இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரக்ட் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது மக்களால் நேரடியாக இவங்க வந்து தேர்ந்தெடுப்படுவாங்க. இப்போ வந்து அதே சமயம் பிரசிடென்ட்டு, தென் வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் ராஜ்யசபாவுடைய எம்பிஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். சரிங்களா. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க.
அவங்க வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். மறைமுக தேர்தல் முறை அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். ஸோ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ராஜ்யசபா 3 பேருமே வந்து நமக்கு மறைமுக தேர்தல் மூலியமாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதில் இன்னும் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷன் பற்றி பேசக்கூடியது. சரிங்க, பிரசிடென்ட்டுடைய தேர்தல் முறையை பற்றி பேசக்கூடியது வந்து ஆர்டிகல் 54. ஓகேங்களா. அதே வந்து வைஸ் பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷன் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 66. சரிங்களா, இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கணும். ஸோ இதுக்கான ப்ராசஸ் அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். பிரசிடென்ட்டுடைய தேர்ந்தெடுக்க முறையும், வைஸ் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்க முறை, அப்புறம் ராஜ்யசபா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தேர்ந்தெடுக்க முறையும் வேறு விதமாக இருக்கும். அது வந்து நம்ம லேட்டராக எங்கேயாவது பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு என்னன்னா இவங்க 3 பேருமே வந்து மறைமுக தேர்தல் மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். கீழே ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2ல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்குறாங்க. த டேர்ம் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் இஸ் 5 years. ஆளுநரின் பதவி காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் ரிமைன் இன் ஆஃபீஸ் டில் இஸ் சக்சஸர் என்டர் அப்பான் த ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர். ஆளுநரின் பதவி காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியை தொடரலாம் அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் பதவி காலம் 5 ஆண்டுகள் சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆளுநர் பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு தான். இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 156. சரிங்களா, ஆர்டிகல் 156 தான் பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய பதவி காலத்தை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு அடுத்த கவர்னர் வர வரைக்கும் வந்து அவர் தன்னுடைய பதவியில தொடரலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா. ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, போத் 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்ட் தான் கவர்னர் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கோ. ஸோ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது கவர்னருடைய பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் ஆர்டிகல் 156. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ வந்து நம்ம கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் சம்மந்தமான கொஸ்டின் தான். ஸோ இந்தியன் பாலிட்டிலேயே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கிறது நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா, இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் நமக்கு இருக்கவே இருக்காது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியாக எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் போட்டிருக்கேன். சரிங்களா, ஈஸியான கொஸ்டின்ஸ், டஃப்பான கொஸ்டின்ஸ் பிரித்து நான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து ஏற்கனவே போட்ட வீடியோஸ் இருக்கு உங்களுக்கு. அதில் கண்டிப்பாக பார்த்துங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எப்பவுமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்காது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பர். சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சில மேட்ச் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மொத்தம் நமக்கு வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு 6 இருக்குங்க. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் மொத்தம் 7 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 நீக்கிட்டாங்க. சொத்துரிமை நீக்கிட்டு நமக்கு இப்போ 6 கான்ஸ்டியூஷன் நமக்கு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு இப்போ இருக்குது. ஸோ இது வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா, 6ல் நான் 4 மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த 4 எந்த ஆர்டிகல் வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவலிட்டி, சமத்துவ உரிமை அப்படிங்கிறது. இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 to 18. சரிங்களா, சமத்துவ ரைட் டு ஈக்குவல் பற்றி பேசக்கூடிய. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் கேட்குறாங்க. ஆர்டிகல் 19 to 22 இதுதான் நமக்கு சுதந்திர உரிமை பற்றி பேசக்கூடியது. அடுத்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது. இது வந்து ஆர்டிகல் 32. ஸோ கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கான அடிப்படை உரிமை வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் போகிற பார்த்தீங்கன்னா அது ரிட்டு போடுறது அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நமக்கு கான்ஸ்டியூஷனல் ரெமடி நம்ம சொல்கிறோம். அதுதான் ஆர்டிகல் 32 பேசுது. ஓகே. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், சமய சுதந்திர உரிமை அப்படிங்கிறது. இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 25 to 28. சரிங்களா. ஸோ இதான் வந்து நமக்கான மேட்ச் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸில் எது வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு வரும். சரிங்களா. ஸோ இது வந்து டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக். ஓகே. ஸோ மொத்தமே இருக்கக்கூடிய 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னங்கிறது ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துங்க. நான் இங்கே நான் போட்டிருக்கேன். ரைட் டு ஈக்குவலிட்டி, சரிங்களா, சமத்துவம் பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 14 to 18 அப்படிங்கிறது. ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரம் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 19 to 22 அப்படிங்கிறது. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆர்டிகல் 23, 24 அப்படிங்கிறது. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், சமய சுதந்திரம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 25 to 28 இருக்கு நமக்கு இருக்கு. தென் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 29 to 30. ரைட் டு கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்டிகல் 32 to 35. சரிங்களா, இதை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. இது போக அந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த 50 கொஸ்டின்ஸும் பார்த்துங்க. உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே அதை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டின் பார்க்கலாங்க. ஃப்ரம் வென் உமன் வேர் கிராண்டட் த ரைட் டு ஓட் இன் பிரிட்டிஷ் இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1920, 21, 22, 23 அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1921 நமக்கு கரெக்டான ஆன்சர். ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இது பேஸ் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எப்போ வந்து 1919 வந்துச்சு. இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டேரக்ட் எலெக்ஷன் கொண்டு வராங்க, நேரடி தேர்தல் அப்படிங்கிறது, தேர்தல் முறை அப்படிங்கிறது. ஸோ என்னன்னா மக்களே வந்து தங்களுக்கான உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கிறது டேரக்ட் எலெக்ஷன் அப்படிங்களா.
ஸோ இதில் வந்து யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்னு வரும்போது ஆண்கள் பெண்கள் போடலாமா, பெண்கள் வந்து ஓட்டு போடலாமா வரும்போது என்னன்னா அதுக்கான உரிமையை வந்து அந்தந்த மாகாணங்கள் அந்தந்த ப்ராவின்சஸ் வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஆக்ட் விட்டுரும். சரிங்களா, அந்தந்த மாகாணங்கள் வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கலாமா வேண்டாமா முடிவு பண்ணி சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1921 வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி தான். சரிங்களா, முதல்ல வந்து எந்த மாகாணம் வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுச்சு அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி நீதி கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஓட்டுரிமை வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்து அதை தொடர்ந்து வந்து பாம்பே கொடுத்தாங்க. சரிங்களா, அந்த பாயிண்ட்டை வந்து நான் வச்சுங்க. ஸோ முதல்ல வந்து எந்த சப்போஸ் உங்கள் கொஸ்டினில் வந்து எந்த மாகாணம் எந்த பிரசிடென்சி வந்து முதல்ல இந்தியாவில் வாக்குரிமை வந்து பெண்களுக்கு கொடுத்துன்னு கேட்டாங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி நீதி கட்சி தான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. சரிங்களா, அதேமாதிரி வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பெண்கள் வந்து எலெக்ஷன் நிற்கிறதுக்கு கண்டெஸ்ட் பண்ணுறது, இது ஓட்டு போடுறது ஓகே, கண்டெஸ்ட் பண்ணுறது வந்து எப்போ வந்து அறிமுகம் ஃபர்ஸ்ட் 1926. சரி, இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஓட்டு போற உரிமை 21 கிடைச்சது, எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய உரிமை வந்து 1924 வந்து கிடைச்சது. அதையும் முதல்ல வந்து கொண்டு வந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி தான். சரிங்களா, அதுவும் நீதி கட்சி தான் வந்து கொண்டு வந்தாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி தான் வந்து பெண்கள் ஓட்டு போறதுக்கான இதையும் வந்து கொண்டு வராங்க. சரிங்களா, அந்த பாயிண்ட்டையும் வந்து நான் வச்சுங்க. முதல்ல வந்து கண்டெஸ்ட் பண்ண லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலா தேவி. சரிங்களா, அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க முதல்ல. அதேமாதிரி வந்து முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேச்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உமன் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது வந்து முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நிற்கல, அவங்க வந்து நாமினேட் பண்ணப்பட்டாங்க. சரிங்களா, அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். அவங்க வந்து எலெக்ட் பண்ணி கொண்டு வரப்படல, அவங்க வந்து நாமினேட் பண்ணி கொண்டு வரப்பட்டாங்க. ஸோ நீங்கள் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 1921 வந்து நமக்கு வந்து பெண்களுக்கான வாக்கு உரிமை கிடைக்குது. 24 வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான உரிமை கிடைக்குது. ஃபர்ஸ்ட் கண்டெஸ்ட் பண்ணியான கமலா தேவி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டெஸ்ட் பண்ணாங்க, அவங்க தோல்வி அடைஞ்சிடுறாங்க. சரிங்களா, ஸோ அதேமாதிரி வந்து முதல் பெண் உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு நம்மளுடைய அவையில் வந்து ஃபர்ஸ்ட் பெண் உறுப்பினர் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க வந்து எலெக்ட் பண்ணப்படல, அவங்க நாமினேட் பண்ணப்பட்டாங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து நான் வச்சுக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. இன் விச் இயர் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தமிழ்நாடு டியூரிங் பனங்கல் மினிஸ்ட்ரி? ஸோ பனங்கல் அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்படுகிறாங்க? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1916, 1920, 1924, 1927. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1924. சரிங்களா, அது நீதி கட்சி வந்து 2வது முறை ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ அது வந்து யார் வந்து அந்த ஆட்சி அமைக்கிறாங்கன்னா பனங்கல் ராஜா வந்து அமைக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து நமக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு 1924 வந்து கொண்டு வரப்படுச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1 ஏப்ரல் 1924. 1924 1 ஏப்ரல் இருந்துச்சு. அப்புறமா வந்து 1929 வந்து இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷன் மாற்றினாங்க. சரிங்களா, மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷன் தான் 1929 மாற்றினாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டையும் வந்து நான் வச்சுக்கேன். ஓகேங்களா. ரைட் டு கிளீன் வாட்டர் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசு வந்து எந்த பிரிவில் அடங்குவதுன்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஆர்டிகல் கொடுத்து இதில் எந்த ஆர்டிகல் வந்து ரைட் டு கிளீன் வாட்டர் பேசி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஆர்டிகல் 12. இது வந்து நமக்கு ரைட்ஸை பற்றி பேசுறது, உரிமைகளை பற்றி பேசுறது ஆர்டிகல் 12 கிடையாது. ஸோ அப்போ இது நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை கீழே வரக்கூடியதான். முக்கியமாக வந்து ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம் வந்து ஆர்டிகல் 19 to 22 வந்து நமக்கு ரைட் டு ஃப்ரீடம் பற்றி பேசக்கூடியது. அதில் வந்து இந்த பர்சனல் லிபர்ட்டி, ஒரு பர்சனுடைய லிபர்ட்டி பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 21. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு கிளீன் வாட்டர் பற்றி பேசுது. சரிங்களா, இந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய வந்து ரைட் டு ஹெல்த். சரி, இதையும் நான் வச்சுங்க. ரைட் டு ஹெல்த் நமக்கு ஆர்டிகல் 21 இருக்கக்கூடியது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் இதுவும் நமக்கு ஆர்டிகல் 21 இருக்கக்கூடியது. அதுமாதிரி ரைட் டு பிரைவசி, ரீசெண்டாக வந்து இதை பற்றி டிபேட் நிறைய இருக்குது. ஸோ ரைட் டு பிரைவசி நமக்கு ஆர்டிகல் 21 கீழே வரக்கூடியது தான். சரிங்களா, இதுதான் முக்கியமானது. அது போக பார்த்தீங்கன்னா ரைட் டு ஸ்லீப், ரைட் டு எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே வந்து நமக்கு ஆர்டிகல் 21 கீழே வரக்கூடிய நமக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ 31 பார்த்தீங்கன்னா சொத்துரிமை பற்றி பேசக்கூடியது. இப்போ இந்த ஆர்டிகல் வந்து கிடையாது, எடுத்துட்டாங்க இந்த ஆர்டிகல். ஸோ வந்து இந்த ஆர்டிகல் இப்போ இல்லை. ஸோ ஆர்டிகல் 41 பார்த்தீங்கன்னா டேரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி கீழே பேசக்கூடியது. டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கீழே பேசக்கூடியது ஆர்டிகல் 41 அப்படிங்கிறது. ரைட் டு ஒர்க் தென் ரைட் டு எஜுகேஷன் நமக்கு இந்த ஆர்டிகல் 41 பேசும். சரிங்களா, பட் நமக்கான ஆன்சர் அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ரைட் டு கிளீன் வாட்டர் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 21. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் டு ஹெல்த், ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு பிரைவசி, அப்போ வந்து ரைட் டு ஸ்லீப், ரைட் டு எலக்ட்ரிசிட்டி, ரைட் டு கோ ஃபாரின் அப்ராட், இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 21 கீழே வரும். பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, ஆப்ஷன் பி நம்ம கரெக்ட். ஆப்ஷன் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பி கிரியேட்டட் ஆன் லிங்குவிஸ்டிக் பேசிஸ். முதல் மொழிவாரி மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதை ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின். எப்பவுமே வந்து இந்த ஸ்டேட் பிரிச்சது இருக்குங்களா, அதை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி பாலிட்டியில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்
ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காஷ்மீர், பி வந்து தமிழ்நாடு, சி கர்நாடகா, டி ஆந்திரா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆந்திரா வந்து கரெக்டான ஆன்சர். முதல் மொழிமாறி மாநிலம் அப்படிங்கிறது நமக்கு ஆந்திரா. எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க. 1953 அக்டோபர். அக்டோபர் 1953 தான் வந்து நமக்கு முதல் மொழிமாறி மாநிலம் வந்து பிரிச்சுப்பட்டு ஆந்திரா வந்துச்சு. எந்த மாநிலத்திலிருந்து பிரிச்சாங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து பிரிஞ்சு தான் நமக்கு ஆந்திராங்கிற ஒரு ஸ்டேட் வந்து கொண்டு பிரிச்சு. வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களை கொண்ட ஒரு ஸ்டேட்டாக இருந்துச்சு. என்னுடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா குர்னூலாக இருந்துச்சு. குர்னூல் தான் வந்து என்னுடைய கேபிட்டலாக இருந்துச்சு. ஓகே, அந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து ஒரு 3 கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியும் பார்த்துங்க. சரிங்களா, இந்த மாநிலங்கள் பிரிச்சது சம்மந்தமாக வந்து ஒரு 3 கமிட்டி அடிக்கடி அதையும் கேட்பாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே தார் கமிட்டி, அது 48 வந்து இந்த கமிட்டி போட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேவிபி கமிட்டி. ஸோ நான் கமிட்டிஸ் பற்றி தனியாக போட்டிருக்கேன். ஸோ இந்தியன் பாலிட்டிக்கு முக்கியமான கமிட்டிஸ் என்னங்கிறத நான் வந்து ஒரு தனி வீடியோ பார்த்துக்கேன். அதில் டீட்டெயிலாக சொல்லிப்பேன், அதில் பார்த்துக்கேன். ஸோ ஜேவிபி கமிட்டி 1948 போட்டாங்க. இந்த 2 கமிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொழிவாரி மாநிலத்தை பிரிக்கிறத வந்து ஏற்று கிடையாது. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் வந்து ஆந்திரா வந்து பிரிக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரைக் நடக்கும். அதுதான் பொட்டு சி ராமலு அப்படிங்கிற வந்து உண்ணாவிரதம் இருந்து இறப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க ஆந்திராங்க மாநிலம் உருவாகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா உருவானதுக்கு அப்புறமா போடப்பட்ட கமிட்டி அப்படிங்கிறது ஃபாசிலரி கமிட்டி. 1953 வந்து போட்டாங்க. இந்த கமிட்டியோடைய பரிந்துரைப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட எல்லையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டிக்கு அப்புறமா உருவாக்கப்பட்ட ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. 1956 வந்துச்சு. சரிங்களா, இந்த ஆக்டுக்கு அப்புறமா தான் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு முக்கியமானது இந்த ஃபாசிலரி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான். சரிங்களா, இந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1953 உருவாக்கப்பட்டுச்சு. அதனுடைய கேபிட்டல் வந்து குர்னூல் இருந்துச்சு. ஸோ அது சம்மந்தமாக அதாவது ஸ்டேட் பிரிக்க சம்மந்தம் போடப்பட்ட 3 கமிட்டி இருக்குது. ஒன்று வந்து எஸ்கே தார் கமிட்டி, இன்னொன்று வந்து ஜேவிபி கமிட்டி, மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபாசிலரி கமிட்டி. இந்த கமிட்டிக்கு அப்புறமா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 கொண்டு வந்தாங்க. அதன்படி தான் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ல நான் வச்சுக்கேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. விச் ரைட்ஸ் ஹஸ் பின் அபாலிஷ்ட் பை த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978? 1978 44வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி பண்ண மொத்தம் நமக்கு வந்து 7 அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு 7 இருக்குது. இந்த 44வது அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 வந்து நீக்கிட்டாங்க. அது எது 1 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஒன்று வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், பி வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சி வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, டி வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷன் படி. இதில் வந்து 4 எது வந்து நீக்கப்பட்டுச்சுன்னா சொத்துரிமை நீக்கப்பட்டுச்சு, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, இது இன்னொரு முக்கியம் பண்ணா எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிகல் 31. அதே நான் வச்சுங்க. ஆர்டிகல் 31 வந்து நீக்கப்பட்டுச்சு. அதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை பற்றி பேசக்கூடிய. சரிங்களா, இப்போ வந்து சொத்துரிமை எது கீழே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அதையும் கேட்பாங்க. சரிங்களா, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. இப்போ வந்து 300 ஆர்டிகல் 300A. சரிங்களா, ஆர்டிகல் 300A கீழே நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து என்ன பார்ட் 12 வரும். சரிங்களா, பார்ட் 12 வரும் நமக்கு. ஸோ என்னன்னா வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமை அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து லீகல் ரைட்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து லீகல் ரைட்ஸாக இருக்குது. நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம். பட் ஆனால் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே நம்ம ரிட்டுலாம் போட முடியாது. ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா இது எந்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 31. இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எது கீழே வருது, ரைட் டு ப்ராப்பர்ட்டி எது கீழே வரும்னா ஆர்டிகல் 300A கீழே வரும். இந்த பாயிண்ட் நல்லா நான் வச்சுக்கேன். ஸோ அடுத்த விஷயம் பார்க்கலாங்க. இன் லோக்சபா ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் டைரக்ட்லி பை பீப்புள்? மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம். நம்ம இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ராஜ்யசபா பற்றி பேச சொல்லிப்போம். லோக்சபாவுடைய மெம்பர்ஸ் நம்ம நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மக்களால் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை வந்து எண்ணிக்கை கேட்குறாங்க. ஸோ இதுக்கான எண்ணிக்கையை வந்து கேட்குறப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து 453, பி வந்து 354, சி வந்து 543, டி வந்து 545. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 543 அப்படின்றத வந்து நம்ம கரெக்டான ஆன்சர். ஸோ மொத்தமாக வந்து 545 இருப்பாங்க. சரிங்களா, 545 பேர் இருப்பாங்க. இந்த 545 பேரில் 543 பேர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மீதி 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன், அவர் வந்து பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் நாமினேட் பண்ணுவார். சரி, பிரசிடென்ட் மூலியமாக வரக்கூடிய 2 பேர் அவங்க வந்து ஆங்கிலோ இந்தியனாக இருப்பாங்க. மீதி 543 பேர் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரிங்களா, இதில் இன்னொரு கேள்வி கேட்பாங்க. மக்களை வந்து அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது. அதிகபட்சம் மேக்சிமம் அப்படிங்கிறது 552 பேர் இருக்கலாம். சரிங்களா, 552 பேர் மேக்ஸிமம் இருக்கலாம். இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அட் ப்ரெசென்ட் கேட்டாங்கன்னா 545. இந்த இதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கேன். அது இப்போ வந்து லோக்சபாவில் வந்து மேக்ஸிமம் சீட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 552. அட் ப்ரெசென்ட்ல வந்து எவ்வளோ சீட் இருக்குங்கன்னா 545 இருக்குது. சரிங்களா, இதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். மீன் இதை வந்து நம்ம பிரித்து போடணும் அப்படின்னா 530 வந்து நமக்கு வந்து ஸ்டேட்டுக்கு, மாநிலங்களுக்கும், 20 வந்து யூனியன் டெரிட்டரிக்கு, 2 வந்து நாமினேட் பண்ணக்கூடியது. இதுதான் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது.
இப்போ இருக்கிறது வந்து 545 இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 530 ஸ்டேட்டுக்கான ஃபுல்லாகவும் இருப்பாங்க. ஆனால் வந்து யூனியன் டெரிட்டரியில் வந்து 13 மெம்பர் தான் இருப்பாங்க. மீதி வந்து 2 கூட்டினா ஒரு 545 வந்துடும். சரிங்களா, இந்த இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அட் ப்ரெசென்ட் அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். 543 பேர் வந்து நமக்கு மக்களாக தேர்ந்தெடுப்பாங்க. மீதி 2 பேர் வந்து நமக்கு பிரசிடென்ட்டாக நாமினேட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. விச் யூனியன் டெரிட்டரி ஆஸ் இட்ஸ் ஓன் எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரி, கீழ்கண்டவற்றை எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ யூனியன் டெரிட்டரியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்குது. சரிங்களா, அதுக்கு வந்து ஸ்டேட்டுக்கு இருக்கிற மாதிரியான பவர்ஸ் வந்து உங்களுக்கு யூனியன் டெரிட்டரி கிடையாது. ஸோ அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனியன் டெரிட்டரிக்கு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் வந்து இயங்கலாம் அப்படின்னு. அது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து சண்டிகர், பி வந்து லட்சத்தீவு, சி புதுச்சேரி, டி டாமன் அண்ட் டையூ. இதுக்கான ஏன் பார்த்தீங்கன்னா சி புதுச்சேரி. சரிங்களா, புதுச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டமன்றம் உண்டு. மீதி 3 நமக்கு சட்டமன்றம் கிடையாது. அது வந்து நேரடியாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலுக்கு போயிருக்கும். ஓகே, மீதி 3 புதுச்சேரியில் வந்து உண்டு. சரிங்களா, மொத்தம் 33 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. எம்எல்ஏஸ் வந்து 33 பேர் அங்கே இருப்பாங்க புதுச்சேரியில். அதே மாதிரி இன்னொரு ஒரு யூனியன் பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. சரிங்களா, டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டமன்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மொத்தமாக 2 தான், பாண்டிச்சேரி அண்டு டெல்லி. இந்த 2க்கு மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் இருக்கும். மீதி உங்களுக்கு வந்து சத்தீஸ்கர், லட்சத்தீவு, டாமன் அண்ட் டையூ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனியன் டெரிட்டரி இருக்குது. இதுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் கிளியர் தெரிஞ்சுக்கங்க. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. விச் அமெண்ட்மெண்ட் ஹஸ் மேட் ப்ராமிசஸ் ரிலேட்டட் டு நகர்பாலிகா. நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் கேஸ் ஆகும் கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் தான் இது. நம்ம வந்து பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டிங்களா அது கீழே வரக்கூடியது. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ், அப்புறம் வந்து ஒவ்வொரு வில்லேஜுக்கு பிரசிடென்ட் இருக்கிறது, கவுன்சிலர் இருக்கிறது, அப்புறம் வந்து அர்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேயர்ஸ், இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. இந்த அமைப்பு முறையே வந்து இல்லாமல் இருந்துச்சு. பின்னாடி தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 73வது அமெண்ட்மெண்ட். சில 73வது அமெண்ட்மெண்ட் நமக்கு பஞ்சாயத்து ராஜ். சரிங்களா, பஞ்சாயத்து ராஜ் வந்தது வந்து 73வது அமெண்ட்மெண்ட் 1992. 74வது அமெண்ட்மெண்ட் நமக்கு நகர்பாலிகா. சரிங்களா, அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் வந்து 74th அமெண்ட்மெண்ட்ல வந்து நமக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்ட் 9 அது தெரிஞ்சுச்சுங்க. சரிங்களா, பகுதி 9A வந்து நமக்கு இதை சேர்த்துனாங்க. எந்தெந்த ஆர்டிகல்னு சேர்த்தப்பட்டுச்சு, அதாவது இந்த அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கான ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243P to 243ZG. ஸோ இஜட்ஜின்னா ZA ZB அப்படி போகும் உங்களுக்கு. சரியா, ஸோ இந்த ஆர்டிகல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முனிசிபாலிட்டிஸையும் அப்புறம் வந்து நமக்கு வந்து கார்பரேஷன் பற்றி பேசக்கூடியதான் இந்த ஆர்டிகல் 243P to 243ZG அப்படிங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் நமக்கு வந்து சி. சரியா, ஏ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜுக்கு. சரிங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் 73வது அமெண்ட்மெண்ட், நகர்பாலிகை வந்து 74வது அமெண்ட்மெண்ட். சரிங்களா, ஸோ எந்த ஆர்டிகல் சேர்த்தப்பட்டுச்சுன்னு கேட்பாங்க. சரிங்களா, நமக்கு எந்த ஆர்டிகல் சேர்த்தப்பட்டுச்சு 74வது அமெண்ட்மெண்ட் பண்ணினா ஆர்டிகல் 243Pலேருந்து ZG வரைக்கும் சேர்த்தப்பட்டுச்சு. எந்த பகுதியில் அப்படின்னா பகுதி 9A. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் இந்தியன் சுப்ரீம் கோர்ட் ஆர் அப்பாயின்ட் பை. இந்திய உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதியை நியமிப்பது யாருன்னு கேட்குறாங்க. ஏ பிரசிடென்ட், பி அட்டார்னி ஜெனரல், சி கவர்னர், டி பிரைம் மினிஸ்டர். சரிங்களா, இது கரெக்டான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். சரிங்களா, ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ், அது போக பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸும் ஜட்ஜஸையும் அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். சரிங்களா, அதையும் நான் வச்சுக்கேன். சரிங்களா, நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸையும் அப்பாயின்ட் பண்ணுவார், ஹைகோர்ட் ஜட்ஜஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகே, இதில் வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் வந்து டேட்டா பண்ண முடியாது. அது வந்து கொலிஜி சிஸ்டம் சொல்லுவாங்க. சரிங்களா, கொலிஜி சிஸ்டம் அப்படின்னு ஃபாலோ பண்ணப்படும். சுப்ரீம் கோர்ட்டுடைய சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் சேர்ந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்ண முடியும் ஜட்ஜஸ். அவர் வந்து தனிச்சு அப்பாயின்ட் பண்ண முடியாது. சரியா, ஸோ அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். அதே மாதிரி வந்து ஹைகோர்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறப்போ கவர்னருடைய ரெக்கமெண்டேஷன் கேட்டுப்பார். ஸோ இந்த 2 பாயிண்ட் கீ பாயிண்ட் நான் வச்சுக்கேன். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் அப்பாயின்ட் பண்ணும்போது வந்துட்டு சீனியர் மோஸ்ட் மெம்பர்ஸோடைய அந்த ரெக்கமெண்டேஷன் எடுத்துப்பாரு கொலிஜி சிஸ்டம் மூலிமா. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கும் பண்ணுவார். பட் எக்ஸ்ட்ரா வந்து கவர்னருடைய ரெக்கமெண்டேஷன் எடுத்துப்பார். சரியா, கன்சல்டேட் பண்ணுவார். ரெக்கமெண்டேஷன் வந்து அவருடைய கன்சல்டேஷன் பண்ணுவார். ஓகே, ஸோ வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம்
அமைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்த மத்திய கண்காணிப்பு ஆணையம் பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்து கொண்டு வந்தது சம்மந்தமான கொஸ்டின்லேயே நான் வந்து ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். இதில் வந்து இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதுக்கான கமிட்டி எந்த கமிஷன் அப்படின்னா நமக்கு சந்தானம் கமிட்டி, ஆப்ஷன் சி. சரிங்களா? ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன். சரிங்களா? நமக்கு வந்து ஊழலை தடுப்புக்காக அமைக்கப்பட்ட சந்தானம் கமிஷன் தான் 62 அமைப்பு இந்த குழு வந்து அமைக்கப்பட்டுச்சு. இவங்க ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து 1964 உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். 62 இந்த கமிட்டி போடப்பட்டுச்சு. 64 அவங்க ரெக்கமெண்டேஷன் படி நமக்கு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே. ஸோ மீதி எல்லாமே நம்ம வைக்கணும் அப்படியே ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம் நம்ம. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. Which article of the Indian Constitution talks about the taxes levied and collected by the union but assigned to the state? மத்திய அரசால் விதிக்கப்படும் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ஃபைனான்சியல் ரிலேஷன்ஷிப்ஸ் மத்திய மாநில சொல்லிய நிதி உறவு கீழே வரக்கூடியது இந்த டாபிக் எல்லாம் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் போடுறாங்க. சரி, அந்த டேக்ஸ் வந்து அவங்களே விதிக்கிறாங்க, அவங்களே வசூலும் பண்ணிடுறாங்க. பட் அந்த பணத்தை அவங்க வச்சுக்காம மாநிலங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. சரிங்களா? முழுசாவே வந்து மாநிலங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் என்ன கேட்குறாங்க? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரிங்களா? ஆர்டிகல் 269 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேக்ஸ், இப்போ உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கலாம். இன்கம் டேக்ஸ் வந்து யார் வந்து விதிப்பாங்க அப்படின்னா அது வந்து மத்திய அரசு தான் விதிப்பாங்க. யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா மத்திய அரசு தான் கலெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த டேக்ஸ் வந்து சென்ட்ரல் வச்சுப்பாங்க, ஸ்டேட் வச்சுப்பாங்க. இப்போ இந்த அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 270. சரிங்களா? நல்லா வச்சுங்க. 69 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு முழுசாக கொடுத்துருவாங்க. அவங்க டேக்ஸ் போடுவாங்க, வசூல் பண்ணுவாங்க, மொத்தமாக அவங்க ஸ்டேட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் ஆர்டிகல் 270 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேக்ஸஸ் வந்து சென்ட்ரல் வச்சுப்பாங்க, ஸ்டேட் வச்சுப்பாங்க. உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்கம் டேக்ஸ் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதே வந்து 269 எக்ஸாம்பிள் இன்டர் ஸ்டேட் சேல்ஸ். சரிங்களா? ஒரு 2 ஸ்டேட்டுக்கு இடையில சேல்ஸ் நடக்குது இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. ஸோ அடுத்த விஷயம் பார்க்கலாங்க. ஒரு 4 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. 4 ஈவெண்ட் வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி அரசியல் நிர்ணய சபை முதல் குறைஞ்சி கேட்குறாங்க. 9 டிசம்பர் 1946. சரிங்களா? 9 டிசம்பர் 1946 நடந்துச்சு. அதேமாதிரி வந்து செகண்ட் வந்து டேட் ஆன் விச் டிராஃப்டிங் கமிட்டி செட்டப், வரைவுக்கு வந்து உருவாக்கப்பட்ட தேதி என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து 29th ஆகஸ்ட் 1947. 29 ஆகஸ்ட் 1947 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃப்டிங் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணப்பட்டுச்சு. இதோடைய சேர்மனாக யார் இருந்தாருன்னா அம்பேத்கர். சரிங்களா? டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் வந்து சேர்மனாக இருந்தார். மொத்தம் 7 மெம்பர் இருந்தாங்க. அவரோட சேர்த்து மொத்தம் 7 பேர் வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகே. அதே வந்து சி வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் ராஜ்யசபாவுடைய முதல் கூட்டத்தொடர் எப்போ கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது 13th May 1952 வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 13th May 1952 கரெக்டான ஆன்சர். டி வந்து டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லோக்சபா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பாக இருக்கும். ஓகே. டி வந்து குடியரசு தினம் கொடுத்துட்டாங்க. பட் இங்கே வந்து டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லோக்சபா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட்டாக வரும். ஓகே. 4th April 1957 தான் வந்து லோக்சபா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது. ஸோ ஃபஸ்ட் லோக்சபா டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1952. சரி, 52லேருந்து 57 அப்படிங்கிறது ஃபஸ்ட் லோக்சபா டைம் பீரியட் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி பேஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து இதில் வந்து தமிழில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தப்பாக இருக்கும், இங்கிலீஷ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷ் பேஸ் பண்ணி சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக வரும். ஓகே. அடுத்து நிறைவேற்றப்பட்ட நாள். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து பாஸ்ட் பை பார்லிமெண்ட் எப்போ வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணப்படுச்சுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 15th June 2005 தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? எப்போ வந்து பாஸ் பண்ணப்படுச்சு அப்படிங்கிறது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் தப்பாக கொடுத்துருப்பாங்க. இந்த டேட் எதுக்கு செட் ஆகும் பார்த்தீங்கன்னா எப்போ அமலுக்கு வந்துச்சு. சரிங்களா? இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சுங்கிறாங்கன்னா தான் நமக்கு 12th October 2005. சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஸ்டின் அப்படி கேட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ரைட் இன்ஃபர்மேஷன் வந்து எப்போ வந்து அமலுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால் நமக்கு 12th October 2005 கரெக்ட். பட் இந்த மேலே கொடுத்துக்கிற கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது 15th June 2005 அப்படிங்கிறது. ஓகே. அடுத்த விஷயம் பார்க்கலாங்க. விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி அடிப்படை கடமை குறித்து விளக்குகிறதுன்னு கேட்குறாங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி டீல் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து 14. சரிங்களா? ஆப்ஷன் ஏ வந்து ஆர்டிகல் 14. இது வந்து நமக்கு ரைட் டு ஈக்குவல் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல். அடுத்து வந்து ஆப்ஷன் பி வந்து ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் டு ஃப்ரீடம் பற்றி பேசக்கூடியது இல்லையா? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க. அதான் அதை பற்றி பேசக்கூடியது நமக்கு ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது. ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் பற்றி பேசக்கூடியது. ஸோ இந்த 3மே நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். சரிங்களா? இந்த 3மே நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஆப்ஷன் டி வந்து 51A இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி பேசக்கூடியது, அடிப்படை
கடமைகளை பற்றி பேசக்கூடியது. சிட்டிசன் கடமை உரிமை பற்றி ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து அவங்க தப்பாக கேட்டிருப்பாங்க. விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நாட் டீல், எது வந்து ஃபண்டமெண்டல் டீல் பண்ணாத ஆர்டிகல் கேட்டதாங்கன்னா நமக்கு ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஓகே, இங்கே வந்து கொஸ்டின் நமக்கு வந்து தப்பாக இருக்கும் உங்களுக்கு. சரி, ஏன்னா வந்து இந்த மூணுமே நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது ஏபிசி இந்த மூணுமே சேரும். பட் நமக்கு வந்து கொஸ்டின் வந்து மேபி தப்பாக கேட்டிருப்பாங்க. விச் ஆர்டிகல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நாட் டீல் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு ஆப்ஷன் டி வந்து கரெக்ட்.